பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் செம்ம காண்டாயிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசே வந்து விஜய் வரவன சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் நான் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சீக்கிரமா வந்து அவர் போவார் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைச்சா அந்த ஆணையத்திலிருந்து சொல்லிட்டாங்க. அந்த ஆணையம் வந்து சொல்லிடுச்சு கர்நாடக அரசுக்கு. ஆனால் அந்த கர்நாடக அரசு நாங்கள் தண்ணி தர மாட்டோம், நாங்கள் ஏன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை மதிக்காம சண்டித்தனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதனால கடுப்பான சீமானவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை மதிக்காது சண்டித்தனம் செய்யும் கர்நாடக அரசை பேச்சுவார்த்தையின் மூலம் வழி கொண்டு வந்துவிட முடியும் என தாவாக அரசு நினைத்தால் அதனை போல மடைத்தனம் எதுவுமே இல்லை, அதோட பைத்தியகாரத்தனம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன நீதிமன்றத்தையும் மதிக்காம ஒரு ஆணையை மதிக்காம என் இஷ்டத்துக்கு தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செயல்படுறத எப்படி ஏத்துக்க முடியுது, எப்படி இதெல்லாம் சரியா வருது அப்படின்றது தெரியல. இந்த நிலையில சீமான் அவர்கள் இதை பத்தி வந்து எப்பயுமே பேசிட்டு இருக்காரு. காவேரி மேலாண்மை விஷயத்தை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசின ஒரே அரசியல் சீமான் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இப்ப சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க, எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரியல, எதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா தெரியுது அதை முட்டு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து ரீல்ஸ் போட்டோம் அவர் வந்து மாஸ் அப்படின்னு காமிச்சுமே இவங்க வந்து இவங்க வாழ்க்கையை ஓட்டுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனவே சீமானவர்கள் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலம்லாம் அவங்களை கொண்டு வந்துட முடியாது, அது கம்ப்ளீட் மடத்தனம். தயவு செஞ்சு விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்றது தான் தமிழக மக்களோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தண்ணி எப்படியாவது வாங்கிருங்க, சட்ட ரீதியாக இதை ஜெயிச்சு வாங்குறது மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.